ஓகே. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஃபீச்சர் டாக் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி பற்றி வந்து பேசலான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் என்ன சொல்கிறது, இப்போதைக்கு ட்ரெண்டிங் டெக்னாலஜினா வந்துட்டு இதுக்கு தான். பட் ஐம் ஷுர் நிறைய பேருக்கு வந்து இதுக்கு தேவையான என்னன்னு ஒரு ஜிஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க இதனால இது வருது, இது வச்சு அது பண்ணுறாங்க அப்படின்னு. ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஹவ் சீன் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபியர் ஆர் ஒரு நிறைய இடத்துல ராங் இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு கன்வே பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபிச் டாக்கில் வில் சி வாட் இட் இஸ். இது நம்ம as கிறிஸ்டியன்ஸ் ஹவ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்ன்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஏஐனா என்னென்னா இட் இஸ் அ டெக்னாலஜி விச் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி அது மேலே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு போவாங்க. பட் பழைய மிஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது என்ன வேலை செய்யணுமோ அது என்ன நடந்தாலும் அப்படியே தான் வந்துட்டு செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். பட் ஏஐ டெக்னாலஜி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். இப்போது நான் அதுக்கிட்ட பேசுகிறேன்னா வந்து அது நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு 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 இட் இஸ் ஏபிள் டு பில்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்குன்னே ஒரு நாலேஜ் பேஸை வந்து டெக்னாலஜி இஸ் ஏபிள் டு கிரியேட். இதுதான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு தானே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்ரிடே யூஸில் வந்து வி சி தீஸ் ஏஐ டெக்னாலஜி நாட் ரீசென்ட்லி ஃபார் மெனி இயர்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் இன் லாட் ஸ்மாலர் திங்ஸ். இப்போ தான் வந்துட்டு இட் இஸ் பூமிங் இன் டு பிகர் திங்ஸ். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் மேப்ஸ் அண்ட் நேவிகேஷன். நம்மளுக்கு வந்துட்டு எங்கே போனாலும் எனக்கு வந்துட்டு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு ரூட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம். இது இல்லைன்னா என்னால் பெங்களூர்லலாம் இருக்க முடியாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஏஐ டெக்னாலஜி. உங்களுக்கு ஒரு இடத்துல டிராஃபிக் இருக்குது, இன்னொரு ரூட் காமிக்குது. நீங்கள் நடுவில் வாண்ட் ஏபிள் டு ஆட் ஸ்டாப்ஸ், அதுக்கும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரூட் காமிக்குது. உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டைமை வந்துட்டு வெரி ஆக்யூரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பட் இட் இஸ் நாட் 100% ஆக்யூரேட். அப்பப்போ வந்து எங்கெங்கேயோ கொண்டு போய் விடுதுன்னு கூட பார்க்கலாம். ரீசெண்டாக கூட நாங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கும் போது ஒரு ஃப்ளைஓவர் மேலேருந்து லெஃப்ட் இல்லாத இடத்துல லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஸோ ஏஐ டெக்னாலஜி இட்ஸ் ஸ்டில் டெக்னாலஜி. நம்ம அது மேலே வந்துட்டு எவ்வளோ ரிலை பண்ணுறோன்னு நம்மளே வந்து யோசித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஃபேஷியல் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கக்னிஷன். ஐ திங்க் அந்த இமேஜ் மிஸ் ஆகுது. பட் இது ரொம்ப காமனாக எங்கன்னா டிராஃபிக் கேமராஸ் இருக்குது. நம்ம ஹெல்மெட் போடாமல் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கும், சிக்னல் ஜம்ப் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும், ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் ஃபோட்டோ எடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸே வந்துட்டு புக் பண்ணிடும்னு பார்க்கும். அது எப்படி பண்ணுதுன்னா நம்ம நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் என்ன நம்பர் இருக்கோ ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி இட் புக்ஸ் கேசஸ்ன்னு வந்துட்டு பார்க்கலாம். பெங்களூரில் வந்துட்டு வெரி ரீசெண்ட்லி இந்த டெக்னாலஜியை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு வராங்க. ஸோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் பெங்களூரில் வந்துட்டு இப்போது போலீஸ் இருக்காங்களோ இல்லையா, இந்த கேமரா முன்னாடி நீங்கள் இந்த வயலேஷன் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி புக்ட் அ கேஸ் ஃபார் திஸ்ன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோ கரெக்ட். ஃபோனில் டைப் பண்ணும்போது வந்து நம்ம ராங் ஸ்பெல்லிங்ஸ் டைப் பண்ணாலும் இட் கரெக்ட்ஸ், வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு சேட்பாட்ஸ். நிறைய கஸ்டமர் சர்வீஸில் இப்போ பேச முடியாது டைரெக்டாக. இனிஷியலி இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் சேட்பாட்ஸ் தான் வரும். வி ஹேவ் டு டாக் டு இட். நம்ம ஜென்ரல் ப்ராப்ளம் என்னன்னு ஒரு பேசிக் வந்து இன்ஃபர்மேஷன் இட் வில் கலெக்ட் and then move us to customer care. So this is also an AI technology. Digital assistance. என்ன பண்ண சொன்னாலும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பு, செட் அன் அலாம் ஃபார் மீ, இந்த சாங் ப்ளே பண்ணி ஜஸ்ட் சொன்னால் போதும், இட் இஸ் ஏபிள் டு டூ இட். தி அதர் திங் வேர் ஏஐ இஸ் பீங் யூஸ்ட் வாஸ்ட்லி சோஷியல் மீடியா. நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர் கண்டென்ட் இன் யோர் அக்கௌண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூ வாண்ட் டு வாட்ச். நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு 2-3 ரீல்ஸ் இஃப் யூ வாட்ச்ட் அபவுட் ஸ்போர்ட்ஸ் ஒரு 3-4 டேஸ்க்கு இதுதான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். யூ கூகுள் அபவுட் சம்திங் யூ வாண்ட் டு பை, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் கூட இது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வரும். ஸோ ஆல் திஸ் இஸ் மாடர்ன் டெக்னாலஜி லேர்னிங் அபவுட் யூ. நீங்கள் பண்ண தேர் கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ அண்ட் டிஸ்பிளேயிங் இட் யூ பேக். பட் ரைட் நோ த மோஸ்ட் ஃபேமஸ் திங் இஸ் ChatGPT. ChatGPT ரிலீஸ் ஆகி in 3 months or something it had I think 1 million or 10 million users, something like that. It is growing very fastly. ஸோ தெரியாதவங்களுக்கு ChatGPT என்னன்னு வந்துட்டு சொல்கிறேன். நம்ம இப்போ கூகுள் பண்ணால் ஏதாவது சர்ச் பண்ணுற கூகுளில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுக்குது. அதில் நம்ம எது பெஸ்ட்டுன்னு வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி வந்து எடுக்கணும். பட் ChatGPT அப்படி கிடையாது.
எனக்கு இது வேணும்னு சொன்னால் நம்ம ஒரு ஆளுக்கிட்ட எப்படி சேட் பண்ணுறோமோ இட் கிவ்ஸ் அ கஸ்டமைஸ்ட் ரிப்ளை. அது ஒன்றும் ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆன்சர் எடுத்து உங்களுக்கு கொடுக்கல. இட் இஸ் ஒரு பர்சன் உட்காந்துட்டு உங்களுக்கு எப்படி டைப் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுப்பாங்களோ இட் இஸ் டூயிங் எக்ஸாக்ட்லி தட். இதுக்கு வந்து நிறையா கேப்பபிலிட்டிஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு, டு கிவ் யூ ஜென்ரல் திங்ஸ். ஈவன் நான் பார்த்துருக்கேன் சர்மன்ஸ் கூட ஜென்ரேட் பண்ணுறாங்க சாட் ஜிபிடி வச்சுட்டு. எனக்கு போயிட்டு கிவ் மீ அ சர்மன் ஆன் ஜான் சாப்டர் 1னா இட் இஸ் ஏபிள் டு கிவ் யூ ஒரு சர்மன் அவுட்லைனை வந்துட்டு கொடுக்குது. பட் எவ்வளோ ஆக்யூரேட் என்னன்னு வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு வாட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஹேஸ் இட் இஸ் ஏபிள் டு கிவ் யூ. ஸோ நான் வந்து இந்த இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ சாட் ஜிபிடி வச்சு யூ கேன் கிரியேட் பவர் பாயிண்ட்ஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ பவர் பாயிண்டில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, வேர் யூ புட் சம் ஒரு கோட் போட்டால் அது வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சாட் ஜிபிடிக்கிட்ட நேற்று கேட்டேன், எனக்கு வந்து கிவ் மீ அ பிபிடி அபவுட் யூ, சாட் ஜிபிடி பற்றி எனக்கு ஒரு பிபிடி வேணும்னு கேட்டேன். இட் சைட் ஓகே ஐல் கிவ் யூ. இவ்வளோ கோடெல்லாம் கொடுத்துச்சு. ஸோ இதை எடுத்து பிபிடியில் போட்டேன், இதுதான் வந்துச்சு. ஹேப்பன் வித்தின் 2 minutes. ஓகே, டைப் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. பட் திஸ் இஸ் நாட் ப்ரெசென்டபிள். ஸோ ஐ செட் எனக்கு ஐ வாண்ட் மோர் ஸ்டைலிங் அப்படின்னு உடனே இட் ஸ்டில் டு நாட் கிவ் மீ எனி திங். ஸோ போக ஐ கேவ் இட் லாட் ஆஃப் மோர் ப்ராம்ப்ட்ஸ். எனக்கு பேக்ரவுண்டில் ஷேப்ஸ் ஆட் பண்ணு, இட் வாஸ் த ராங் கலர்ஸ், ஓகே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க கலர்ஸ் போடு அப்படின்னா இட் டிட் திஸ். பட் ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்லைடுக்கு கீழே போச்சு. அதுக்கப்புறமா சென்டரில் இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு மறந்துச்சு, ஐ டோன்ட் நோ வை. தென் அகெயின் ஐ டோல்ட் இட் ஆட் பேக் த டெக்ஸ்ட், ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இட் ஆடட் பேக். தென் ஐ சைட் ஐ வாண்ட் அ ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், பட் இப்படி வந்துட்டு கொடுத்துச்சு. அகெயின் திரும்ப எனக்கு டெக்ஸ்ட் வேணும்னு கேட்டப்போ இப்படி போட்டுட்டு நான் ப்ரீவியஸ் ஆட் பண்ணி இந்த ஷேப்ஸை வந்துட்டு இட் ஃபர்காட். தென் இன்னும் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஐ ஹேட் ஒன் இமேஜ் இன் மைண்ட், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரீச். அட் ஒன் பாயிண்ட் இட் கேம் பேக் டு த பிகினிங், ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ அங்கேயே வந்துச்சு. பட் இன் தி எண்ட் ஒரு அளவுக்கு யூஸபிள், ஒரு 30% சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஐ காட் திஸ். இட் மைட் சீம் ஈஸி, இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா. பட் இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு எனக்கு. இட் வாஸ் நாட் சிம்பிள், இட் டுக் 2 hours. இன் பிட்வீன் ஐ திங்க் அரௌண்ட் 40 to 50 எரர்ஸ் இருந்திருக்கும். அந்த பிபிடி ஜென்ரேட்டே ஆகல. அதுக்கிட்ட ஒன்றா கேட்டு வெரி சிம்பிள், நானாக பண்ணியிருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கிட்ட ஒன்றா கேட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு இட் டுக் மீ 2 hours. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். பட் இட் இஸ் ஆல்வேஸ் நாட் லைக் திஸ். இது வேலை செய்யலைன்னு நான் வந்துட்டு சொல்ல வரல. இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் தான் நான் செஞ்சிருந்தேன். எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 6 to 7 hours ஆயிருந்துச்சு. பட் என் லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அந்த ஃபைல்ஸ் ஐ லாஸ்ட். But with ChatGPT, with the help of ChatGPT, I was able to finish it in 1.5 hours. So I saved almost 5.5 hours of my time. So this is ChatGPT. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, சேம் கம்பெனி, இது OpenAIன்ற ஒரு கம்பெனி தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து இன்னொன்று, தே ஹாவ் அ ப்ராடக்ட் கால் டாலி. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் வச்சு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் gradient backgrounds, it gave me 4 options. அப்போ எனக்கு அது ப்ளூ கலரில் வேணும்னே அகெயின் இட் கேவ் மீ 4 options. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்த ஸ்லைடுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் வேணுமா இருந்துச்சு. ஸோ ஐ ஆஸ்க்ட் இட், எனக்கு ஏஐ பற்றி வந்து ஒரு கிவ் மீ அ பேக்ரவுண்ட் அப்படின்னு. ஸோ இட் கேவ் மீ 4 options. ஒன் ஆஃப் திஸ் தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஆஸ்க் ஃபார் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ இது கூட அந்த செகண்ட் இருக்க இமேஜ் தான் ஐ யூஸ் இன் மை செகண்ட் ஸ்லைட். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல். பட் பீப்புள் இப்போது என்ன ஃபியர் பண்ணுறாங்கன்னா, ஸோ இமேஜ் ஜென்ரேட்டிவ் வந்துச்சு, ஸோ ஆர்டிஸ்ட் வில் லூஸ் தேர் ஜாப். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்ட் ஜென்ரேட் பண்ணுறது இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. மீடியா, யூடியூப் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இட் இஸ் அ வெரி ஹை பேயிங் ஜாப்ஸ். இட் இஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. ஸோ வந்ததுனால இதெல்லாம் வந்துட்டு காலியாக போயிடும்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் பேசிக் திங்ஸ் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டம். ஐ ஆஸ்க்ட் இட் டு ஒரு சாட் ஜிபிடின்ற வேர்ட்ஸ் இருக்கிறத வச்சு எனக்கு ஒரு இமேஜ் கொடுன்னா இட் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பெல் சாட் ஜிபிடி. இதை விட த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங் வாஸ், நான் ஜஸ்ட் சாட் ஜிபிடின்னு என்ட்ரு பண்ணேன், எனக்கு கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இது. இட் இஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் தேர் ஓன் கம்பெனி, பட் இட் இஸ் நாட் ஏபிள் டு லிங்க் இட் தேர். ஸோ டெக்னாலஜி எல்லாமே வந்து இட் இஸ் ஸ்டில் இன் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ். நான் இது ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்ல, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். பட் நம்ம வந்துட்டு எங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வந்துட்டு வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஐ திங்க் இனிஷியலி வந்து சாம்சங் மாமா கூட சாபத் பற்றி ஏதோ கேட்டு இது கூட வந்துட்டு மாமா ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
இனிஷியலி இட் வாஸ் அப்போசிங், பட் இல்லை சாபத் இது இதுன்னு சொன்ன பிறகு இட்ஸ் சார்ட் ஆஃப் அக்செப்டட். கரெக்ட் இல்லையா? ஸோ இட் இஸ் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் அஸ். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்குது. பட் நம்மளுக்கு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு வந்துட்டு தெரியும். நம்ம லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாமா? கிடையவே கிடையாது. நம்ம வேலை ஈஸியாக ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ எம் ஏபிள் டு சேவ் 5 hours ஆஃப் மை டைம், யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு தப்பே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் போய் கிறிஸ்டியன்ஸ் ஒப்பீனியன் அபவுட் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையாவே வரும். ஒன்று ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது, இட் இஸ் அகெயின்ஸ்ட் காட், மார்க் ஆஃப் த பீஸ்ட்னு வந்துட்டு ஏஐ வந்துட்டு சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்துட்டு ஏஐ இஸ் சம்திங் தட் வில் லீட் அஸ் டு சால்வேஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏஐ வில் லேர்ன் தட் கிறிஸ்டியானிட்டி இஸ் குட். அதுதான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஓவர் த்ரூ ஆல் த வேர்ல்ட் லீடர்ஸ் அண்ட் டேக் அஸ் சம்வேர்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தேர் வாஸ் ஒன் நியூஸ் ஆர்டிக்கல், ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் அஃப்ரேட் ஆஃப் வாட் தேர் கிரியேட்டிங். ஸோ ஏஐ கிரியேட் பண்ணவங்களுக்கே வந்துட்டு அவங்க என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு உள்ளே வந்துட்டு ஒரு பயம் வந்துட்டு வருதான். ஸோ யாருக்காவது இந்த என்னன்னு தெரியுமா? டஸ் எனிவன் நோ? ஓகே, திஸ் இஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் ரோபாட் கால்ட் சோஃபியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏபிள் டு ஹேவ் கான்வர்சேஷன்ஸ் வித் யூ. இதுக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. இது ஐ திங்க் ரீசெண்டாக இந்தியா கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தட் டைம் இருந்திருக்கு. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் உட்காந்துட்டு இது கூட உட்காந்து டாக் ஷோஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு யாரோ கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ யூஎன் கூட ஒரு மீட்டிங் இருந்துட்டு இட் ஹஸ் டோல்ட் தெம், நான் வந்துட்டு இந்த வேர்ல்டில் வந்துட்டு பீஸ் கொண்டு வரது தான் என் அப்ஜெக்டிவ்னு வந்துட்டு இது ரோபோட் இஸ் டெல்லிங். ஸோ இதோடைய கேப்பபிலிட்டிஸ் பாருங்கள். இட் இஸ் ஏபிள் டு மிமிக் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு it is able to create human like facial expressions. I think it will even talk further in the video. So mudi matru irundha, I think it would have been very difficult to identify if it was a robot or a human. But in robot வந்து யார்கிட்டயோ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐ வில் டிஸ்ட்ராய் ஹியூமன்ஸ்னு வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு செம்மையாக பயந்துட்டாங்க. அவ்வளோதான், ரோபோட்ஸ் ஆர் கோயிங் டு டேக் ஓவர் திஸ் வேர்ல்ட். எல்லாருமே வந்துட்டு ரோபோட்க்கு வந்துட்டு தே வில் டெவலப் தெம்செல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸை வந்துட்டு எக்ஸ்டிங் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு. பட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பயம் இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஈவன் இஃப் ரோபோட்ஸ் டேக் ஓவர், நம்மளுக்கு வந்துட்டு வி ஹாவ் டு ஹாவ் த ஃபெய்த் தட் காட், ரோமன்ஸ் 8:13, what shall we then say to these things, if God be for us who can be against us? ஸோ கடவுள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது ஏஐ ஃப்யூச்சரில் எப்படி போவோன்னு தெரியாது. என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பயம் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டு இஸ் வாட் வி ஆர் சீயிங். நம்ம வந்துட்டு வி ஷுட் புட் ஆர் ஃபுல் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இன் காட் தட் ஹீ வில் டேக் ஓவர், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் அஸ் அண்ட் கைடஸ்ன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த சாட் ஜிபிடியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கும். அதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கும், சாட் ஜிபிடி மே ப்ரொடியூஸ் இன்ஆக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பீப்புள், பிளேசஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். அவங்களே வந்துட்டு சொல்கிறாங்க, நான் சொல்கிறது வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கரெக்டாகவே இருக்காது, நம்பாதீங்க ஃபுல்லான்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு they give these limitations. It may occasionally generate incorrect information, may produce harmful instructions or biased content, limited knowledge of the world and events after 2021. ஸோ இப்போ வந்து 2023. ஸோ லாஸ்ட் 2 years என்ன நடந்துச்சோ இட் இஸ் நாட் ஏபிள் டு கோப் அப். பட் திஸ் இஸ் சம்திங் விச் வாஸ் புட் அவுட் டு பப்ளிக் இன் 2022 ஐ கெஸ். 2022 எண்டில் தான் வந்துட்டு இட் வாஸ் மேட் பப்ளிக். எப்போ பப்ளிக்கில் வந்துச்சோ அப்போத்துலேருந்தே வந்து இட் இஸ் நாட் ஏபிள் டு ஹேவ் ஆப்ட் இன்ஃபர்மேஷன். பட் பீப்புள் வந்துட்டு இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் பி அமேஸ்ட். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு பார்க்கல. டு மேக் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் டிசிஷன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கூட வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் சேயிங் தட் ஐ வில் கிவ் ராங் இன்ஃபர்மேஷன். என்கிட்ட வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இல்லை, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் சொன்னாலும் வந்துட்டு இதை வந்து பீப்புள் ஆர் யூஸிங் ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை வந்துட்டு சாட் ஜிபிடியை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணோன்ட்டு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதை ஒழுங்காக எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணோம் நான் படித்தேன்னா கூகுள் பண்ணி தான் படித்தேன்.
பட் திஸ் டெக்னாலஜி வாஸ் மேட் டு ரீப்ளேஸ் கூகுள். பட் அதில் போய் தான் இதுவும் எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து படிக்கணுமா இருக்குது. பட் God has given us the Bible. அதில் வந்துட்டு எந்த even though it was written years back, centuries back, நம்மளுக்கு வந்து still up to date information even about the future. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற திங்ஸ் பற்றி கூட வந்து நம்மளுக்கு பைபிளில் வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதுக்கும் வந்துட்டு நம்மளும் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம அதுலேயும் தேடுறதுக்கு வந்துட்டு we have to put effort. John 5:39 யாராவது வாசிங்க. So we have to search the scriptures for their eternal life. So for future and beyond, for eternal life வந்து நம்ம scriptureல வந்துட்டு we have information which will be more helpful to us than what this AI technology can provide. இன்னொரு verse வாசிப்போம், Joshua 21:45. ஸோ கடவுள் வந்துட்டு he will never fail to do a good thing for us. ஏஐ டெக்னாலஜி மாதிரி இன்ஆக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம தப்பாக வழி நடத்துறது வந்து வித் காட் வில் நெவர் ஹேப்பன். காட் சேஸ் நான் வந்துட்டு ஐ வில் ஆல்வேஸ் டூ த ரைட் திங் ஃபார் யூ, ஐ வில் நெவர் ஃபெயில்னு வந்துட்டு கடவுள் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜெஃப்னியா 3:5 வந்துட்டு எவ்ரி மார்னிங் he bring his judgment to light, he faileth not. ஸோ God will never fail us ன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். I want to read one verse and close. Philippians 4:13. I can do all things through Christ which strengtheneth me. So நிறைய பீப்புள் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஏஐ பீப்புள் வில் லூஸ் ஜாப்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுதுன்னு தான் வந்துட்டு ஒரு தட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபியர் வித் சாட் ஜிபிடின்னு வந்து பார்க்கலாம். இன் பிளேசஸ் இட் இஸ் ஹேப்பனிங். பட் இப்போ வரும் இன்னும் அடுத்த வருஷத்தில் இது வந்துட்டு போகலாம், நம்மளால் வந்துட்டு சொல்லவே முடியாதுன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் தெர் வில் பி சம் டெக்னாலஜி தட் பீப்புள் திங்க் அவ்வளோதான் இதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் த வேர்ல்டுன்னு வந்துட்டு பார்ப்பாங்க. பட் இட்ஸ் நாட் ஸோ. திங்ஸ் வில் வேர்ல்ட்லி திங்ஸ் வந்துட்டே போயிட்டுருக்கோம். பட் ஒன்லி இட்டர்னல் திங்ஸ் வில் லாஸ்ட்னு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் தே செட் கோவிட் வில் எண்ட் த வேர்ல்ட் வந்து சொன்னாங்க. பட் நவ் வி சி WHO வந்துட்டு அது ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி இல்லைன்னு வந்துட்டு தே ஹாவ் டிக்ளேர்ட். So things will worldly things will come and go, but we have to put our full strength in God, and we should know கடவுள் வந்துட்டு நம்ம strengthen பண்ணுறதுல we'll be able to do anything. So we don't have to rely on these worldly technologies. We can surely use them. நம்ம வந்துட்டு நம்ம வேலை ஈஸியாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். But we should not put our full belief in them, but put our belief in God who strengthens us. Thank you.